இதுல இன்னும் சில பேர் இணைக்கப்பட்டிருக்கலாம். பட் சில பேர் விடுபட்டுட்டாங்க அப்படின்ற மாரிலாம் சில பேச்சுக்கள் முன்பு ஆமா, முன்பே வந்தது. ஆக்சுவலா பட் அவங்க இல்லாம இருந்திருந்தா அத சொல்றது கஷ்டம்னு எனக்கு தோணுது. அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர் அந்த இந்த ஊர் பேரோட சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய மகன் சம்பந்தப்பட்டிருந்ததாக அப்போதே பேச்சுக்கள் வந்தது. வேறு சிலரும் வந்தது. அதான் இதுல தான் காவல்துறையினுடைய உண்மையிலேயே இதுல தண்டிக்கப்பட வேண்டியவர்களில் ஒரு ஆளு அந்த எஸ்பி பாண்டியராஜன்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்க இந்த மாதிரி போனா நீதி கிடைக்காது, நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்கங்கிற பயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். எனவே அதிமுகவுக்கு அன்றைய ஆளுங்கட்சி என்கிற முறையில் அவர்களுக்கு தேவையான சில பெயர்கள் விடுபட்டு போயின, எனக்கு கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை என்று அந்த நேரத்தில் பேசினாங்க. ஒருவேளை அப்படி விட்டுருந்தா அது தப்பு. இப்போ இவங்க சொல்லியிருக்க இந்த 9 பேர்ல யாரையுமே அவங்க இந்த 9 பேர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், 9 பேருக்கும் தண்டனை என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படின்னா மற்றவங்க பேர் சேர்க்கப்படலைன்னு அர்த்தம். அதான் இது ஒரு மிகப்பெரிய துயரம் இந்தியாவில். நீங்க நீதி வெல்லும், வாய்மையே வெல்லும்ங்கிறது இருக்குல்ல, வாய்மை தானாலாம் வெல்லாது, அதை வெல்ல வைக்கணும். அதுக்கு பெரிய போராட்டம் நடக்கும்.